பிரீத்தி, குட் மார்னிங் சாந்தினி. வீக்கெண்ட்லாம் எப்படி போகுது? வீக்கெண்ட் தான் காலையிலே வர வச்சிட்டிங்களா? இனிமே தான் போகணும். ஸோ பிளான்ஸ் இருக்கு இன்னைக்கு. எங்க அம்மா பாப்பாங்க ஷோ. ஓகே, எங்க அம்மா பாப்பாங்க. பட் பரவாயில்ல, நம்ம தான் டெய்லி தானே அடி வாங்குறோம். அதான் வேமா சுசு இறக்கி வச்சிட்டோமே, அப்புறம் என்ன? அதெல்லாம் போன எபிசோட முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த எபிசோட என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜிக் இருக்கு இல்லையா? அது மாயா ஜாலம்லாம் நிறைய பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா புக்ஸ், பீரியாடிகல்ஸ்லாம் நிறைய எழுதி வச்சிருந்திருக்காங்க. ஓகே, அது சும்மா நீங்க சாதாரணமா படிச்சாலே நடக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம இம்சை அரசன் படத்துல வரும்ல, அக்கா மாலா வந்து எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு சொல்லி நிறைய இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி நிறைய இன்கிரிடியன்ஸ் எல்லாம் கலந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த பவர் பஃப் கேர்ள்ஸ் தயாரிக்க வந்து இன்கிரிடியன்ஸ் கொட்டி எடுப்பாங்களே அந்த மாதிரி. ஆமா. சோ ஆக்சிடென்ட்டா வந்து வேற ஒன்னு போட்டுருவாங்க, பவர் பஃப் கேர்ள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி மழை வரது, வேற ஏதாவது நமக்கு ஏதாவது ஆசை இருந்தா, நிறைவேறாத ஆசை இருந்தா அந்த மேஜிக் வச்சு தீர்த்துப்பாங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போறோம். ஓகே, சோ இன்னைக்கு எபிசோட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மேஜிக்கலா இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிபர் ஜொராட்டஸ் அப்படின்ற ஒரு புக்கை பத்தி தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து நம்ம காணாம போன பொருளை கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இறந்து போனவங்க கிட்ட பேசுறது, இதெல்லாமே வந்து இந்த புக்ல வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜிக்கை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, நைட் லேம்ப் போஸ்ட் இருக்கு, நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமே, அவங்க வந்து மேஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் வந்து பிராங்கிசன்ஸ், படிக்கும் போது என்ன வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சேன், அப்புறம் பார்த்தா சாம்பிராணியா, இந்த சாம்பிராணி தேவை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அதாவது தூய்மையான ஒரு குழந்தை, அதாவது குளிச்ச குழந்தை நினைக்கிறேன், ஏதோ ஒரு குழந்தை, இந்த மூணும் தேவை. இதை வச்சுதான் இந்த மேஜிக் செய்ய முடியும் அப்படின்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்கான் இந்த மேஜிக் செய்யறதுக்கு. வந்து ஒரு புக்ல இருக்கு. இந்த புக்கை வந்து, அதாவது மேஜிக் நடக்கிறதுக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா வந்து இந்த புக்கு வந்து 3 காப்பி தான் இருக்கணுமா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி 3 காப்பி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுலயும் ஒரு காப்பி எங்க எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து செய்யறதுக்கு தகுதியான மெஜிஷியன் கிடைக்கலன்னா எடுத்துட்டு போய் ஒரு சுடுகாடுல வந்து ஒரு சவப்பெட்டி இருக்கும் இல்லையா, அது மேல வச்சிடணுமா. அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு கரெக்டான மெஜிஷியன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அது வந்து அந்த அந்த சவப்பெட்டி மேலே வச்சிடணும் ஒரு புக்கை. மிச்சம் 2 புக்கை யூஸ் பண்ணி தான் மேஜிக் பண்ணுவாங்க போல. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மேஜிக்கை வந்து செய்யறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பெண்களோட சகவாசம் இருக்கக்கூடாதான். அது அம்மாவாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், பெண்களோட தொடர்பே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அப்பதான் ஆமா, ஒரு துறவியா இருந்தாதான் அந்த மேஜிக்லாம் நடக்குமா. அதுக்கப்புறம் அது நடந்தா என்ன, நடக்கலாம் என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளவுதான்மா வரலாறு. ஓகே, சோ சன்னியாசியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஏன் மேஜிக் பண்ணணும்? நம்ம சாதாரணமா அப்படியே வாழ்ந்துட வேண்டியதானே. ஆமா, எதுக்கு தேவை மேஜிக்லாம்? சரி, ஓகே. தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 30/1/2016 சனிக்கிழமை, மன்மத வருடம் தை மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:21 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி பிற்பகல் 3:53 வரை சஷ்டி, பிறகு சப்தமி. நட்சத்திரம் சித்திரை. சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. பிரீத்தி, பிகாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஆக்சுவலி பிகாஸ் ஆப் தெரியும், போட்டோ நல்லா வரும், எடிட் பண்ணலாம். பிகாஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பிகாட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு பீரியாடிக்கல், ஒரு புக் மாதிரி. ஓகே, அதுல வந்து மொத்தம் 400 பக்கம் இருக்கு. 11ஆவது செஞ்சுரியில வந்து அது எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அரபிக்ல எழுதியிருக்குமா. ஓகே, டைட்டில் போட்டிருந்தாங்க, ஒண்ணுமே புரியல, ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஃபாண்டே வந்து குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு புக் அது. ஸோ பிகாட்ரிக்ஸ் இங்கிலீஷ்ல கூப்பிடுறாங்க அதை. ஸோ இதுல இருக்க மேஜிக்லாம் எப்படி வந்து உயிராக்கம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அதுல இருக்க இன்கிரிடியன்ஸ் தான் பயங்கரம். சரியா? நம்ம மூளை, அப்புறம் உயிரணு, இந்த மாதிரி சில முடி, இந்த மாதிரி சில வித்தியாசமான பொருட்கள்லாம் வச்சு
சரி. இதெல்லாம் சேர்த்து போட்டு கடை மாதிரி இருக்கே சொல்றது. ஆமா, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பொருட்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுல்லா சொல்லலாம் கூட, இது 3 சொன்னோன்னே ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட மேஜிக் அப்படின்னு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் சேர்த்து போட்டு வந்து இது அஸ்ட்ரானமி புக்கா ஃபுல்லா வந்து பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி ஜாதகம் ஜோசி அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது அரபிக்ல. ஸோ அந்த பிளானட்ஸோட எனர்ஜிக்கு ஈக்குவலா இந்த இன்கிரிடியன்ஸ்லாம் வச்சு நம்ம எனர்ஜி கிரியேட் பண்ணி ஒரு ஜாம்பி ஆர்மி வந்து கிரியேட் பண்ணுவாங்களாம். சரி, நம்ம மிருதன் படம்லாம் நடுவுல வருது பாத்தியா, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா எப்படிங்க கேட்ச் பண்ணீங்க என்ன? ஓகே ஓகே. சோ நம்ம ஜாம்பி ஆர்மிலாம் வந்து இது பண்ணி சோ பிளானட்ஸ்க்கே வந்து ஒரு ஆப்போசிட் ரூலர் மாதிரி ஒரு பவர் மாதிரி கொண்டு வந்து அது மூலமா நம்மளோட ஆசைகள்லாம் வந்து நிறைவேற்றிக்கலாமா. சபா கேள்விப்படும் போதே வந்து ரொம்ப வந்து நெருக்கமா இருக்கு. அந்த பேசாம இருந்தது பெட்டர் நினைக்கிறேன். அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. நீங்க ஜாம்பி நமக்கு ஒரு ஜோக் வேற ஞாபகம் வந்துச்சு. காலை தான் படிச்சேன். 2 ஏலியன்ஸ் வந்து அவங்களோட பிளானட்ல இருந்து இறங்கி வராங்களாம். இறங்கி வரும்போது நம்ம அந்த காலத்துல இறங்கும்போது மக்கள் எல்லாம் வியந்து பார்த்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து எல்லாரும் செல்போன் வந்துட்டு அவங்க வேலையை பார்த்திருக்காங்க. அந்த ஜாம்பி சொல்லியிருக்கான், இவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, வாங்க போய் நாட்டை அழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் செல்போன்ல முழுகி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன மெசேஜ் நான் அதில் சொல்லிட்டு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அபிராமி அந்தாதி ஒரு பாடல் மற்றும் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியின் அற்புத தமிழ் பாக்களை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக புத்தம்புது காலையிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அபிராமி அந்தாதியினுடைய 73வது பாடல் குழந்தை பேரு வேண்டி என்கின்ற தலைப்பிலான பாடல். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளிர் செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே என்கின்ற அருமையான பாடல். குழந்தை பேர் உண்டாக இந்த உலகத்திலே மிகுந்த அவசியமான விஷயம் குழந்தைகள். திருமணமானால் திருமணமான உடனே எல்லோரும் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, ஏதாவது புழு பூச்சி உண்டா என்று கேட்பார்கள். கிராம பகுதியிலே புழு பூச்சி என்றால் வயிற்றிலே புழுவும் பூச்சியுமா என்று கேட்டால் அதற்கும் நல்ல அழகான விளக்கத்தை கிராமத்திலே பாட்டிகள் சொல்லுவார்கள். புழு என்று சொன்னால் ஆண் பிள்ளை, பூச்சி என்று சொன்னால் பெண் பிள்ளை என்று சொல்வார்கள். இந்த பூச்சி இருக்கிறது அது பறந்து போய்விடுமாம், புழு அங்கேயே இருக்குமாம். ஆண் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டிலே இருப்பார்கள், பெண் குழந்தைகள் வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதனாலே தான் கல்யாணமான பிறகு அந்த காலங்களில் புழு பூச்சி உண்டா என்று கேட்பார்களாம். இப்பொழுதெல்லாம் அப்படி கேட்பதில்லை. என்றாலும் கூட திருமணமான உடனே கொஞ்ச நாள் கழித்த உடனே அடுத்த கேள்வி, என்ன ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்பார்கள். 1 ஆண்டு 2 ஆண்டு ஆன உடனே அவர்களே ஒரு கவலைக்கு உள்ளாக மாறிவிடுவார்கள். ஏனென்று சொன்னால் திருமணமான உடன் நிகழ வேண்டிய அடுத்த செய்தி எது என்றால் குழந்தைகள் பெற வேண்டும். குழந்தை பேறு என்பது இறைவன் தர வேண்டும். வாரியாசாமி மிக அழகாக சொல்வார்கள், கட்டில் நம் இஷ்டத்திற்கு போடலாம், தொட்டில் நம் இஷ்டத்திற்கு போட முடியாது என்று சொல்லுவார். இறைவனுடைய கருணையினாலே அது வர வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலே காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த தாயிடத்திலே எந்த தந்தையிடத்திலே அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்று கர்மாவின் விதிப்படி இறைவன் படைக்கிறானோ அந்த தாயின் தந்தையிடத்திலே தான் அந்த குழந்தை வந்து பிறக்க முடியும். நாம் ஒரு இடத்துல பிறக்க வேண்டும் என்று நினைத்து நாம வந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எல்லோரும் பணக்காரர்கள் வீட்டிலே பிறக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். யாரும் ஏழை எளியவர்கள் வீட்டிலே வந்து பிறப்பதற்கு நினைக்கவே மாட்டார்கள். மிக அழகாக கவியரசர் இதைத்தான் சொல்லுவார், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா என்று சொல்லுவார். அப்படி குழந்தை பேர் இருக்கிறதே பராசக்தியினுடைய கருணையினாலே அது மிக அழகாக இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பிராப்தமாக கிடைக்க வேண்டும். குழந்தை பேர் இல்லாமல் இருப்பதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. மருத்துவ உலகத்திலே இன்றைக்கு டெஸ்ட் டியூப் பேபி என்றெல்லாம் ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் டெஸ்ட் டியூப் பேபி என்பது ஏதோ இன்றைக்கு புதிய செய்தி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே டெஸ்ட் டியூப் பேபி நடைபெற்ற காலம் பாரத காலம். மகாபாரதத்திலே துரியோதனன்தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபி. தர்மர் பிறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனே கர்ப்பமாக இருக்கக்கூடிய காந்தாரி என்ன செய்தாளாம், அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, எனக்கு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை என்று கோபத்தோடு அம்மிக்கல்லை எடுத்து வேகமாக தன்னுடைய வயிற்றிலே அடித்து கொண்டாள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவள் அடித்து கொண்டவனே அவள் வயிற்றிலே இருந்து கரு சிதைந்து போனது, சிதைந்து கீழே வந்து விட்டதாம். வியாசர் அவசரமாக ஓடி வந்தார். ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டுவிட்டு 101 மண் கலயங்கள் எடுத்து சிதைந்து போன அந்த கருவையெல்லாம் மண் கலயங்களுக்குள்ளே இட்டு மூடி வைத்து மந்திரங்களை சொல்லி காப்பாற்றி அவர்களுக்கு குழந்தைகளாக மாற்றி கொடுத்தார்கள் என்று பாரதம் சொல்லுகிறது.
இன்றைக்கு டியூப் என்று சொன்னால் அந்த காலத்திலே மண் கலயத்திலே வைத்து அந்த குழந்தையை பெற்றிருக்கிறார்கள் என்பதனாலே துரியோதனன் தான் முதலிலே டெஸ்ட் டியூப் பேபி என்று விளையாட்டாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மையும் அதுதான். ஆகையினாலே எந்த விஷயமும் இன்றைக்கு இருக்க அறிவியலுக்கு நம்முடைய பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் அந்த காலத்திலே அதற்கான தீர்வை சொல்லி வைத்திருக்கிறார்கள். சமீபத்திலே நடந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லுகிறோமே, அந்த திருவாதிரை நாளன்று நாம் நடராஜருக்கு அபிஷேகம் செய்த அன்றைய நாளை மிக சிறப்பாக களி என்ற மிக அருமையான இனிப்பு பண்டங்களை எல்லாம் செய்து இறைவனை வழிபாடு செய்கிறோம். அதற்கு கூட்டு ஒன்று வைக்கிறோம். களி கூட்டு என்று எங்கு இருக்கிறதோ அங்கே களி இருக்கும் என்று சொல்வார்கள். கூட்டு என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து இருப்பது, களி என்று சொன்னால் சந்தோஷம். எங்கே சேர்ந்து இருக்கிறார்களோ அங்கே சந்தோஷம். ஆகையினாலே கூட்டையும் களியையும் நிவேதன பொருள்களாக வைத்தார்கள். அந்த திருவாதிரை நாளன்று இப்பொழுது இந்த ஆண்டு நாசாவிலே வான்வெளியை பார்த்த பொழுது திருவாதிரை நட்சத்திரம் மிக அழகாக படம் பிடிக்கப்பட்டு நிறைய வாட்ஸ்அப்புகளிலே அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் கேட்கிறோம். அப்படி எல்லாம் அறிவியலுக்கு முன்னாலே ஆன்மீகம் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. அப்படி குழந்தை பேர் இருக்கிறதே, அந்த குழந்தை பேரை இறைவனுடைய கருணையினாலே பெற வேண்டும். எங்களுடைய ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரம் என்ற அருமையான திருத்தலம் சிருங்கேரியில் இருந்து 21 கிலோமீட்டர், சிக்மகளூர் கர்நாடகாவிலே சிக்மகளூர் மாவட்டத்திலே சிருங்கேரி தலத்திற்கு முன்னாலே 21 கிலோமீட்டரிலே ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுரம் என்ற ஒரு அருமையான தலம் இருக்கிறது. எங்களுடைய குருநாதர் அற்புதமான கற்கோவிலை அங்கே அமைத்திருக்கிறார். ஸ்ரீ வித்யாவினவ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகா சுவாமிகள், சகடபுரம் சுவாமிகள் என்று சொல்வார்களே, அவர்கள் சந்தான வேணுகோபாலகிருஷ்ணரை அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். மிக அழகாக குழந்தை வடிவத்திலே எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். கரத்திலே வெண்ணெயை தாங்கியிருக்கிறார், ஒரு கரத்திலே புல்லாங்குழலை வைத்திருக்கிறார். அந்த சந்தான வேணுகோபாலகிருஷ்ணருக்கு அஷ்டமி நாளன்று அங்கே வந்து வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்தால், வெண்ணெயை வைத்து வழிபாடு செய்தால் அந்த வெண்ணெயை அவர்கள் உண்பதன் மூலமாக நல்ல சந்தான பிராப்தி கிடைக்கிறது என்பதை பல பேர் அனுபவித்து இன்றைக்குமாக பெற்றிருக்கிறார்கள். அப்படி அங்கே சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் எங்கேயாவது ஆலயங்களிலே சந்தான வேணுகோபாலகிருஷ்ணர் இருந்தால் அந்த சந்தான வேணுகோபாலகிருஷ்ணருக்கு வெண்ணெயை படைத்து சார்த்தி அந்த வெண்ணெயை பிரசாதமாக உண்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது என்பது எல்லோரும் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கிறது. குழந்தை பேரை இறைவனுடைய கருணையினாலே தான் வர வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று கர்ப்பரக்ஷாம்பிகை என்று ஒரு தலம் இருக்கிறது, திருக்கருகாவூர். அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையை கர்ப்பம் தரிக்க வேண்டியும், கர்ப்பம் தரித்த பிறகு அது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தலமாக இருந்தாலும் கூட கர்ப்பம் தரிப்பதற்கும் அங்கே நெய் மந்திரித்து தருகிறார்கள். அந்த நெய்யை பெறுவதன் மூலமாக குழந்தை பேற்றை பெறுவதற்கான நல்ல பாக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படி குழந்தை வேண்டும் என்று சொன்னால், குழந்தை பேர் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எம்பிராட்டியை இடையராது இந்த பாடலின் மூலமாக நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நன்மக்கள் பேரு ரொம்ப அவசியமான விஷயம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேரு என்று சொல்லுவான் வள்ளுவ பெருந்தகை. குழந்தை என்று சொன்னால் வெறுமனே ஏதோ ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்பதற்கான ஒரு வேலை இல்லை. அது குழந்தை என்பது எல்லோருக்கும் பயன்படும். குடும்பத்திற்கு பயன்பட வேண்டும், பெற்றோர்களுக்கு பயன்பட வேண்டும், சுற்றத்திற்கு பயன்பட வேண்டும், சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், தேசத்திற்கு பயன்பட வேண்டும். அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சிறந்த மனிதனாக உருவாக வேண்டும் என்பதனாலே அது இறைவனுடைய திருவருளினாலே அந்த குழந்தை பிறந்தது என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், நிச்சயமாக அந்த பேரு அந்த பிராப்தம் பலனுள்ளதாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த பலனுள்ள அந்த குழந்தை பேரை பெறுவது என்பதற்கு மிகுந்த ஒரு பிரார்த்தனையாக பராசக்தியின் இடத்திலே அவளுடைய பாதங்களிலே இந்த பாடலை விளக்கேற்றி வைத்து காலையும் மாலையுமாக 21 முறை திரும்ப திரும்ப நாம் பிரார்த்தனையோடு சொல்வதன் மூலமாக குழந்தை பேரு எத்தனையோ பேர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது நாம் கண்ட உண்மையாக இருக்கிறது. அப்படி குழந்தை பேறு பெறுவதற்கான இந்த பாடலை பராசக்தியினுடைய திருச்சந்நிதியிலே நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் பக்கத்தில் ஏதாவது சிவனும் அம்பிகையும் சேர்ந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இந்த பாடலை திரும்ப திரும்ப ஜபிக்கலாம். இல்லை என்று சொன்னால் வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து இந்த பாடலை ஜபிக்கலாம். இந்த பாடலை ஜபிக்கிற பொழுதே நிறைய இனிப்புகள் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இனிப்புகளை வாங்கி வைத்து அந்த பாடலை 21 முறை ஜபித்த பிறகு இந்த இனிப்புகளெல்லாம் அருகிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரியத்தோடு வழங்க வேண்டும். அவர்கள் ஓடி வருவார்கள், விழுவார்கள். அந்த குழந்தைகளுக்கு மிகுந்த பிரியத்தோடு முடிந்தால் ஊட்டி விடலாம், இல்லை என்று சொன்னால் கொடுக்கலாம். அப்படி தினசரியாக இனிப்புகளை படைத்து இந்த பாடலை
திரும்ப திரும்ப நாம் ஜெபம் செய்வதன் மூலமாக எல்லா தம்பதியினர், எந்த தம்பதியருக்கு நல்ல குழந்தைகள் பேறு வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தம்பதியர் கணவனும் மனைவியுமாக இணைந்திருந்து காலையும் மாலையுமாக தினசரியாக இந்த பாடலை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நன்மக்கள் பேற்றினை பெறக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் பெறுகிறார்கள். நல்ல குழந்தைகள் பிறந்தால் அதுதான் இந்த குடும்பம் தழைக்கிறது. குலம் தழைக்க வேண்டும், குடும்பம் தழைக்க வேண்டும். அந்த குடும்பம் தழைப்பதன் மூலமாக மேலும் மேலும் சனாதன தர்மம் தழைக்க வேண்டும். குழந்தைகள் பெற வேண்டும் என்பது எதற்காக என்று சொன்னால், நமக்கு பிறகு நம்முடைய தர்மத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை பேறு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படி குழந்தை பேறு பெறுவதற்கான அருமையான பாடல் தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளிர் செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே என்ற அருமையான பாடலை இந்த குழந்தை பேறு வேண்டுபவர்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அவர்கள் நிச்சயமாக நன்மக்கள் பேற்றினை பெறுவார்கள் என்ற நெஞ்சு நிறை நம்பிக்கையோடு இந்த விடியல் எல்லோருக்கும் உற்சாகத்தையும் நன்மையும் அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அபிராமி அந்தாதியினுடைய அருமையான இந்த பாடலினுடைய அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, நம்ம தொடர்ந்து வந்து மேஜிக் பத்தியும் அதில் இருக்க புக்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாப்ரி கிரேஷியா மெஜிஷியே. என்னது மிஜிஷியா மாதிரி வயலுக்கு வந்து வர பூத மாதிரி அந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து கிரீக் லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்களா. இந்த புக் வந்து 2nd century வந்து 5th centuryக்குள்ள வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நைட்ல தான் இந்த மேஜிக் வந்து ஒர்க் ஆகுமா. ஐயோ, வந்து இருட்டுல வந்து எல்லா ரூமையும் சாத்திட்டு அடைச்சிட்டு உள்ள உட்காந்து மேஜிக் தூக்கமே வராது, மேஜிக் வரும். காத்து வராத இடத்துல மேஜிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. மேஜிக் பண்ணுமா. இது வந்து எதுக்கு போகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபியூச்சருக்கு, ஓகே, வருங்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அண்டர் வேர்ல்ட், பாதாள அறைக்குள்ள போறது எப்படி அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிறது. நம்ம டெர்மினேட்டர் படம் ஞாபகத்துக்கு வருதா, அந்த மாதிரிதான் அடியில போய் பாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வேற என்ன, காணாம போன பொருளை இதையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆன்சஸ்டர்ஸ்ட்ட போய் பேசலாமா, சொத்து எங்க இருக்கு, எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க, சொல்லாம செத்து போயிட்டே எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்குலாம் இந்த மேஜிக் உதவுதான். நம்ம தேவலாம் பேய் பிசாசுன்னு போய் ரூம் எல்லாம் அடைச்சு தூக்கம் வராம கஷ்டப்பட்டு ஏற்கனவே இன்சோம்னியா இருக்கு. இந்த கஷ்டத்தை நமக்கு சொத்து தேவையா நம்ம ஏழையாவே இருந்துடலான்ற நானு. இதை தொடர்ந்து கீதையில இருந்து பல நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்றதுக்காக பரசுராமர் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதை அப்படிங்கிற அந்த தலைப்பில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை இன்றைய காலத்தில் எவ்வளவு எளிமையாக நாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவித்து கொண்டு வருகின்றோம். நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம், அதாவது இந்த கீதை காட்டும் பாதை முதல் துவக்கத்தில், அந்த ஆரம்பத்தில் கீதை என்பது ஏதோ சாமியார்கள் சன்னியாசிகள் அவள் படிக்க வேண்டியது, அவள் படிச்சுட்டு இருக்கட்டும். கிடையாது சார். கீதை சொன்னவரும் சன்னியாசி அல்ல, கேட்டவரும் சன்னியாசி அல்ல. கிருஷ்ணன் சன்னியாசியா, அர்ஜுனன் சன்னியாசியா? ஆகவே கீதை என்பது இல்லறத்தார்களான நமக்குத்தான் மிகவும் மிகவும் முக்கியம். அதை மறந்துடக்கூடாது. எதை எப்படி நாம் கடைபிடிக்கணும், எதை எப்படி நிர்வாகம் பண்ணணும், இதெல்லாம் இங்கே அப்போ கீதையை விட அற்புதமான ஞான நூல். அதில் கண்ணன் எந்தெந்த பொருட்களாக எந்த வடிவங்களாக தான் இருக்கின்றேன் என்று விவரித்து கொண்டு வருவதாக அந்த விபூதி யோகத்தில் பார்த்துன்னு வரோம். போன தொகுப்பில் நான் என்ன வடிவமாக இருக்கின்றேன், அங்கே என்னென்ன வடிவமாக இருக்கிறேன் அது சாதித்தியர்கள் சொன்னோம். இந்த தொகுப்பால் அதே போல் கண்ணன் தன்னுடைய விபூதி மகிமையை சொல்லத் தொடங்குகின்றார். இதிலும் ஒரு அபூர்வமான தகவலை இன்று நாம் தரிசிக்கப் போகின்றோம். அங்கே சுவாமி சொல்லும் பொழுது சேனானினாம் அகம் ஸ்கந்தகாங்கிறார். அதாவது அங்கே சேனாதிபதிகள் நான் முருகப்பெருமானாக இருக்கின்றேன். கண்ணன் வாக்கு. அப்போ முருகனாக இருக்கிறது யார்? கிருஷ்ணன் தான். சண்டை போடலாம் ஐயா, ஓ சாமி என் சாமி என்னன்னா, இதை விட விசேஷம் அந்தண்டு அவர் நான் கந்தனாக இருக்கின்றேன். கந்தனை ஏதோ கீதை மட்டும் இந்த மாதிரி பாராட்டி இருக்கு,
நான் கந்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அப்படின்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம். 50 காப்பியங்கள் முதல்ல சொல்கிறதுன்னா சிலப்பதிகாரம் தான் சொல்கிறோம் இல்லையோ, சிலப்பதிகாரம். அதில் போய் நம்ம பார்த்தோம்னாக்க சீர்கிழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேல் அன்றே பாரிரும் பௌவ கடல் பொக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடர் இளைய வெள்வேலே. அங்கே வருது, அங்கே எங்கே சிலப்பதிகாரத்தில் இந்த முருகனுடைய படை வீடுகள், முருகனுடைய பெருமை, கை வேலாயுதத்தின் பெருமை அப்படி. ஆகவே தயவு செய்து எந்த விதமான மனோபேதங்களும் வேண்டாம். இதை போன நிகழ்ச்சியில் நாம் தெளிவாகவே பார்த்தோம். அப்படி நான் கந்தனாக இருக்கின்றேன் என்று சொன்ன இதே சுவாமி இதை தொடர்ந்து சொல்கின்றார், அடக்கி ஆள்பவர்களில் நான் யமனாக இருக்கின்றேன். அப்படி போடுங்க. அது சிலதெல்லாம் நாம் இங்கே ஒத்துண்டா கூட இங்கே ஒத்துக்க மாட்டோம். இங்கே தெரியும் நமக்கு உண்மை, இங்கே கூட தெரியுறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது வெளியில் சொல்ல அச்சம், பயம், இன்னும் சொல்லப்போனால் நாணம், வெட்கம், லஜ்ஜை. என்ன பண்ணுறது? ஒரு இடத்துல கத்தின்னு இருக்காங்க, ப்ளீஸ் கீப் சைலன்ஸ், கீப் சைலன்ஸ். என்ன ஒரு லிப் மூமெண்ட்டுக்கு பின்னாடி என்ன டிஎம்எஸ் விட்டா பாட சொல்ல முடியும்? அப்போ அந்த சப்தம் இருக்கின்றது. இதை அடக்குவதற்கு என்ன பண்ணுறோம்? அதை விட மிகுந்த ஓசையோடு கீப் சைலன்ஸ் கத்துறோமா இல்லையா? தெரியாதா? அடக்கி ஆள்பவர்களில் நான் யமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி இந்த ஓசையை விட அது ஓசை பலமாக இருந்ததோ அதுபோல் அதான் கீதையை என்ன பண்ணுறது சொல்லுங்க. அன்றாட வாழ்க்கையில் கீதை இல்லை, அந்த அணு 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 அணுவாக ஒவ்வொரு வினாடி துகள் மைக்ரோ செகண்ட் வேணாலும் சொல்லு, அந்த அளவு கீதை. இது எதுக்கு இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அடியன் சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கி நமக்கு பல பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்ன ஆட்டம் ஆடுறான் அதோ இந்த பிள்ளை ஆடுற ஆட்டம், என்ன ஆட்டம் இல்லை, ஒத்துக்கணும். என்ன அவங்க ஆடுறாங்க இவங்க ஆடுறாங்க, எல்லாரையும் விடுங்கோ சார். அவர்கள் பதவியில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பதவி நாற்காலியில் நாம் இருந்தால் அவர்களை விட மிகவும் மேகமாக ஆடுவோம். தெரியறதா? அதனால தானே கண்ணதாசன் சொன்னார், நீங்கள் அந்த மயிலாசனத்தில் புத்தனையே கொண்டு வந்து அமர வைத்தாலும் சரி, புத்தனும் அகம்பாவும் பிடித்துத்தான் அலைவான். அது புத்தனுடைய தவறல்ல, மயிலாசனத்தின் தவறுனார். அந்த பதவி கூர்மையாக கேட்கணும். ஏதோ கண்ணன் பொழுது போகாமல் எழுதி வச்சுட்டான்னு ஏமாந்து விடாதீங்க. இப்படி எல்லாரையும் ஆட்டி படைச்சுட்டு இருப்பானா யார் தெரியுமானாக்கா அவன் அடக்கி ஆண்டுடுவான். அடக்கி ஆள்பவர்களில் நான் யமனாக இருக்கின்றேன். ஆகா என்ன வாக்கு. சிலர் 100 வயசு 150 வயசு அப்படியெல்லாம் போயின்னு இருக்கு. ஆனால் யார் தெரியுமா? தட்டி தூக்கின்னு போடுவான், விட்டு வைக்க மாட்டான். அடக்கி ஆள்வி அப்படி யமனாக இருக்கின்றேன். போயிடுத்த ஏன் யமன்னு சொல்லணும்? வெறும் நான் ஏதோ யமனுக்கு எங்கள் சுவாமி சொல்லியிருக்கார், நானும் சொல்லிட்டேனே தவிர விவரம் தெரிஞ்சவா யாரும் யமன்னு சொல்ல மாட்டா. யமன்னாலே யம தர்மன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் தர்மராஜா கோவில், யம தர்மராஜா கோவில் தான் அது. ஆனால் யாரும் யம தர்மராஜா கோயிலுங்க மாட்டா, தர்மராஜா கோயிலும்பா. ஆகா என்ன கலாச்சாரம், என்ன நாடு பண்பாடு யாது. அதனால தான் உலகமே நெருப்பு மயமாக இப்படி தகுச்சின்னு இருந்தால் கூட இன்றும் நம் நாட்டில், அதுவும் குறிப்பாக நம் தமிழகத்தில் ஓரளவு நாம் சந்தோஷமாக அமைதியாக இருக்கின்றோம். தர்மராஜா கோயில் எத்தனை குப்பம், எத்தனை சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கெல்லாம் தர்மராஜா கோயில் அங்கே விழா நடக்கும், பார்க்கணுமே அன்னைக்கு. ஆகா ஆத்மார்த்தமான தெய்வீக வழிபாடு அவை. அப்போ ஏன் யம தர்மன்னு சொல்லணும்? யமனுக்கு இன்னொரு பேர் அந்தகன்னு பேர் உண்டு, இல்லாதவன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? கண் இருந்தாக்கா இந்த பிள்ளையாண்டான பார்த்தா என் 2வது பையன் மாதிரி இருக்கான், அது பார்த்தா என் மச்சனை மாதிரி இருக்கான். ஒவ்வொன்றும் ஒரு கண்ணு பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு வச்சு போனாமல். ஆனால் கண்களே இல்லை என்றால் இவன் பணக்காரன் இவன் ஏழை கிடையாது, இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் கிடையாது, இவன் பண்பாடு உள்ளவன் இவன் பண்பாடு இல்லாதவன் கிடையாது, இது ஆணு பொண்ணு, இது விலங்கு, இது பறவை, இது வேணுங்கிறது வேண்டாங்கிறது கிடையாது. கண் இல்லைன்னா எல்லாம் ஒன்றா தெரியறது இல்லையா, ஒரே இதுவா. அதுபோல் இந்த யமன் என்பவன் எந்த விதமான பேதாபேதமும் பார்க்காமல், அதே நேரத்தில் தர்மம் தவறாமல்
அடக்கி ஆளக்கூடியவன் இவன். அதனால தான் சுவாமி அங்கே சொல்லும் பொழுது அடக்கி ஆள்பவர்களில் நான் யமனாக இருக்கின்றேன். முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது நான் முருகனாக கந்தனாக இருக்கின்றேன். ஏன் சொல்லணும்? நம்ம நாட்டு எடுத்துனால சூரிய வழிபாடு செய்பவர்கள் சௌரம், சூரியனை வழிபடுறது, கணபதியை வழிபடுவது கானாபத்தியம், சிவபெருமானை வழிபடுவது சைவம், அம்பாளை வழிபடுவது சாக்தம், முருகனை வழிபடுவது கௌமாரம், விஷ்ணுவை வழிபடுவது வைஷ்ணவம். எவ்வளோ இருக்குது? 6 6 6 6. இந்த 6க்காகவும் 6 விதமான தலைகள் சொல்லி முருகனை 6 முகன்னு சொல்லி ஏதோ கீதையில் சொல்லியிருக்காரு, ஏதோ நான் சொன்னேன்னு மட்டும் இல்லை. நம்ம காலத்தில் சினிமா பாட்டிலே வந்துடுத்தே, கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. தெரியறதா? முருகப்பெருமான அப்படி நாம் கும்பிட்டா அந்த 6 விதமான தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமானமாக. இப்போ தெரியறதா? அங்கே நான் கந்தனாக இருக்கின்றேன், இதோ நான் யமனாக இருக்கின்றேன். அடுத்தது வாங்கோ, இது எல்லாத்தையும் விட அடுத்தது பிரமாதம். பிரமாதம் இன்றைக்கி நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. கணக்கீடு கணக்கிடுபவர்களில் எளிமையாகவும் சொல்லியிருக்கேன். கணக்கிடுபவர்களில் அல்லது கணக்கீடு செய்பவர்களில் நான் காலனாக இருக்கின்றேன். ஆகா ஆகா ஆகா, இந்த ஒன்று போருமே ஐயா, இந்த ஒன்று போருமே ஐயா. நாம் என்னவோ சொல்லிகிட்டு இருப்போம், என்னது கைபேசியா? கைபேசி சார், ஆஸ் பர் இண்டியன் டைம் சார். நீங்கள் எந்த ஒரு கேட்டுருப்போம், ஆஸ் பர் இண்டியன் டைம் ஆகுது, ஆஸ் பர் ஆஃப்ரிக்கா டைம் ஆகுது. அவனுக்கு தெரியும் நம்ம தான் 15 கடியாரம் செல்லில் வச்சுக்கிட்டு இல்லை, அமெரிக்கா டைம், இந்தியன் டைம், ஆஸ்திரேலியா டைம், இப்படி வச்சுன்னு அழகாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். அனைத்து காலங்களும் அவனுக்கு தெரியும். தெரியறதா? எந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு சூரியனை உதிக்க வைக்கணும், எந்த ஊரில் எத்தனை மணிக்கு சூரியனை அந்தாண்ட மறைய வைக்கணும், எந்த நேரத்தில், இந்த காலத்தின்படி. இந்த இடத்துல கணக்கிடுபவர்களில் காலகமாக இருக்கின்றன. இது மட்டும் அர்த்தம் இல்லை. மழை பெய்ய வேண்டிய காலங்களில் மழை பெய்யும், வெயில் அடிக்க வேண்டிய காலங்களில் வெயில் அடிக்கும். இவ்வளவு தகவல்களும் இந்த விபூதி யோகம் ஒன்று மட்டுமே கொஞ்சம் தான் சொல்லிட்டேன், ஆழ்ந்து படித்தோன்னாக்கா அவ்வளவு தகவல்கள். அது நான் கணக்கிடுபவர்களில் காலனாக இருக்கின்றேன், நினைவில் வச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி. இந்த கிருஷ்ணர் மட்டும் இல்லை, இந்த திருமூலர் 3000 பாட்டு ஒரு பாட்டு அதுலேயும் சொல்கிறாரு, ஏற்றி இறக்கி இருக்காலும் அப்படி உங்கள்ட்ட சுற்றுறது தெரிகிறதா? பூரிக்கும், ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கை அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இந்த கணக்குங்கிறது அவ்வளவு முக்கியம். அப்படிப்பட்ட அந்த கணக்கை அனுசரித்து நிற்பவர்கள் யாரோ அவர்கள் வெல்வார்கள். கணக்கை அனுசரிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் போய்விட வேண்டியதுதான், பிரயோஜனம் இல்லை. இப்போ தெரியறதா? கணக்கீடு செய்பவர்களில் நான் காலனாக இருக்கின்றேன் என்று அங்கே பரவாசுதேவன் ஏன் சொன்னார் என்று. அப்படி காலத்தையும் தன் வடிவமாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஜெகத்குரு பரவாசுதேவன் கண்டன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் 4 வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். பிரீத்தி, கால்ரா புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஜால்ரா தெரியும், அது என்ன கால்ரா புக்னு யாரோ வச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் போல இருக்கு. இதுல இருக்க ஸ்பெல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இந்த புக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 47 ஸ்பெல் இருக்கு. ஆமா, ஓகே, 47 மந்திரங்கள் இருக்கு. மொத்தம் 6-7 ஆத்தர் சேர்ந்து வரை எழுதியிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனைகளா? ஆமா, கூட்டு பிரார்த்தனைகள். ஸோ 16வது 17வது செஞ்சுரியில் இந்த புக் வந்து உருவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி ஸ்வீடிஷ்ல வந்து 1921 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அந்த லாங்குவேஜ்ல. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபர் ஆனது பாத்தீங்கன்னா 1989 தான். அதுக்கப்புறம் தான் பலதரப்பு மக்கள்லாம் வாங்கி படிச்சு பயனடைஞ்சிருக்காங்க. அதாவது மந்திரம் பண்ணி நல்லா இருந்த கூடிய கெடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது இப்போ இன்சோம்னியா, தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல நைட்டு, அவங்கள வந்து சரி பண்ணலாம். இந்த அதுல உங்களுக்கு தேவைப்படும் போல இருக்கு. ஆமா, அந்த புக் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஹெட்ஏக், தலைவலி வந்து அதிகமா இருக்கும், தேவைப்படும். நம்ம 2 பேருக்கு தேவைப்பட்ட புக் தான் அது. ஸோ அந்த கால்ரா புக் எங்க இருக்குன்னு சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான வியாதிகள்லாம் அப்பவே இருந்திருக்கு.
ஓகேயா. ஸோ அப்போவே வந்து அதுக்கு வந்து மந்திரம் மூலமாகவே சரிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த புக்கை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா வந்து தீவ்ஸ், அதாவது திருடங்களை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சில ஸ்பெல்லாம் அது உள்ளே இருந்திருக்கு. போலீஸ் வேலையை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லதுக்கு யூஸ் ஆயிருக்கு, கெட்டதுக்கு யூஸ் ஆயிருக்கு. பட் நல்லதுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆயிருக்கு. ஸோ வியாதிகள்லாம் குணப்படுத்திருக்காங்க, அப்புறம் திருடங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் யூஸ் ஆயிருக்கலாம். அதனால பரவாயில்ல. அப்போ வந்து புக்கை தப்பாக பேச தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஸோ நல்ல புக்கு தான். அந்த புக்கை நம்ம முதல்ல தேடணும், கண்டுபிடிக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆன்மீகத்தில் இருக்க பல நல்ல கருத்துக்களை சொல்றதுக்காக திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பண்டரிபுரத்தில் உறையும் விட்டலன் மேல் பக்தி கொண்ட ஒரு பக்தையான ஜனாபாய் சரித்திரத்தை சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய மதத்தில், ஆன்மீகத்தில் ஜாதி வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை. எல்லா ஜாதியினரும் இறைவனை வழிபட்டு மிக பெரும் அளவில் புகழடைந்திருக்கிறார்கள், முக்தி அடைந்திருக்கிறார்கள். ஜனாபாய் என்பவள் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண். தந்தை, தாய், ஒரே மகள். அந்த மகளுக்கு 7 வயதாக இருக்கிற பொழுது தாய் காலமாகிவிட்டாள். அவர்கள் மிகுந்த எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஏழைகள். இந்த பெண் குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று அந்த தந்தைக்கு தெரியவில்லை. பெரும் பொருட்செலவாகும், மனைவி இல்லை, ஜாகிரதையாக இந்த பெண்ணை பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு அன்று ஒரு முடிவு செய்தார். பண்டரிபுரம் விட்டலன் கோயிலுக்கு நேரில் சென்று அந்த கண்ணனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என நினைத்து தன் பெண் குழந்தையோடு புறப்பட்டார். 7 வயது சிறுமி ஜனாபாயும் அவளுடைய தந்தையும் இந்த பாண்டுரங்கன் கோயிலுக்கு சென்றார்கள். பண்டரிபுரம் சென்றார்கள். பாண்டுரங்கன் சன்னதியில் நின்றார்கள். எப்படியாவது என்னுடைய மகளை நீ கடைத்தேற்ற வேண்டும், எல்லா வகையிலும் அவள் உயர்ந்து விளங்க வேண்டும் என்று அந்த தந்தை பிரார்த்தித்து கொண்டார். அந்த மகளும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தாள். பிறகு இல்லம் திரும்பலாம் வா என மகளை அழைத்தார் தந்தை. மகள் சிரித்து கொண்டே சொன்னாள், அப்பா, எனக்கு இப்போது 7 வயது. இப்போதெல்லாம் ஒரு 10 வயதிற்குள் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். எனவே நீங்களும் விரைவில் எனக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். அப்படி வைத்தால் நிச்சயம் உங்களை விட்டு நான் பிரிந்து விடுவேன், புகுந்த வீட்டிற்கு சென்று விடுவேன். எப்போதாவது நாம் பார்த்தால் உண்டு, அவ்வளவுதான். புகுந்த வீட்டாருடைய நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு நான் வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து அந்த விஷயத்தில் கருணை காட்ட வேண்டும். நான் இந்த கோயிலிலேயே இருந்து விடுகிறேன், நீங்கள் இல்லம் திரும்புங்கள். தன்னந்தனியாக என்னை வளர்ப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டாம். இதோ எனக்கு இந்த பாண்டுரங்கன் துணை இருக்கிறான், இந்த துணையோடு நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்பதாக ஜனாபாய் சொன்னாள். ஆனால் எந்த தந்தைக்கு தன்னுடைய 7 வயது மகளை அப்படி அனாதையாக கோயிலில் விட்டுவிட்டு செல்ல மனம் வரும்? எனவே தந்தை மறுத்தார். ஆனால் ஜனாபாய் கோயிலை சுற்றிலும் அமர்ந்திருந்த பல அடியவர்களை காண்பித்தாள். ஏராளமான பிரசாதம் வழங்கப்படுகிறது, அதை சாப்பிட்டு கொண்டு இந்த பக்தர்கள் ஆனந்தமாக இருப்பதை தந்தையிடம் அவள் சொன்னாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், சிறிது காலம் பொறுத்து நாம் சந்திப்போம் என்று சொல்லி அந்த 7 வயது பெண் குழந்தை மிகுந்த மன உறுதியோடு தந்தையை வழி அனுப்பி வைத்தாள். தந்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மனமில்லாமல் விடைபெற்று அந்த பெண்ணுடைய பிடிவாதத்தை எண்ணி வியந்து கொண்டு தன் ஊருக்கு போய் சேர்ந்தார். ஜனாபாய் ஓரிரு நாட்கள் அந்த கோயிலில் இருக்கிற போதுதான் அந்த விந்தையான ஒரு காட்சியை அவள் பார்த்தாள். நாமதேவர் என்கிற ஒரு பக்தர், அவருக்கு நிறைய அடியவர்கள், உருக்கமான விட்டல பக்தி கீர்த்தனைகளை அவர் பாடுவார். அவரோடு ஏராளமான அடியவர்கள் இந்த கோயிலுக்கு வருவார்கள். அன்று நாமதேவர் கோயிலுக்கு வருகை தந்தார். ஏராளமான அடியவர்களும் உடன் வந்தார்கள். நாமதேவருடைய அந்த தோற்றம், அவருடைய முகப்பொலிவு, அவர் கண்களில் தென்பட்ட ஒளி, அவர் முகத்தில் தென்பட்ட சாந்தம், இவையெல்லாம் ஜனாபாயின் உள்ளத்தை கவர்ந்தன. அவள் நாமதேவரை பார்த்து கொண்டே இருந்தாள். இந்த விட்டலனை பற்றி அவர் பாடும் பாடல்கள் அவளுடைய மனத்தை உருக்கின. அவர் சிறிது நேரம் அந்த கோயிலில் இருந்து விட்டு புறப்பட்ட போது ஜனாபாய் அவள் கால்களில் விழுந்து பணிந்தாள். நாமதேவர் அன்போடு, யார் நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஜனாபாய் சொன்னாள், நான் தாயில்லாத ஒரு பெண் குழந்தை, என்னுடைய தந்தையை நானே வழி அனுப்பி வைத்து விட்டேன், இந்த கோயிலிலேயே இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கென்னவோ நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடமே கோயில் என்று தோன்றுகிறது.
உங்களுக்கு வீட்டில் பணி செய்ய யாராவது ஆள் தேவைதானே? நான் சுமாராக சமைப்பேன், வீடு பெருக்குவேன், உங்களுக்கு சப்பாத்திகள் செய்து தருவேன். உங்களுடைய இந்த அற்புதமான பாடல்களை கேட்டால் வாழ்நாள் முழுவதையும் அவற்றை கேட்டுக்கொண்டே கழிக்கலாம் போல் தோன்றுகிறது. உங்களைப் போலவே நானும் விட்டலனின் பக்தை. ஆகையால் உங்களுடன் வருகிறேன். என்னை நீங்கள் அழைத்துச் செல்லக்கூடாதா என்று அந்த 7 வயது சிறுமி அந்த பெரியவரிடம், நாமதேவரிடம் வேண்டுகோள் வைத்தாள். நாமதேவர் மிகுந்த பரிவோடு அந்த குழந்தையை பார்த்தார். ஒரு அனாதை குழந்தை, தாய் இல்லாத குழந்தை. அவர் சொன்னார், உனக்கு தாய் இல்லை என்று புலம்புகிறாயே, தாய் இல்லாவிட்டால் என்ன? நமக்கெல்லாம் நிரந்தரமான தாயும் தந்தையும் விட்டலன்தான். மனித பிறவியில் நமக்கு கிடைக்கிற தாய் தந்தையரை இழக்கலாம், ஆனால் என்றென்றும் ஆன்மாவின் தாயாகிய தந்தையாகிய இந்த பரமான்மா விட்டலனை சார்ந்து வாழ்வோம். நீ என் மகள் போன்றவள், என் மகளாக என் நிலத்திற்கு வா என்று அழைத்து சென்றார். அந்த கிராமத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தன. ஏனென்றால் இவள் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த பெண். இவளை அவர் ஆதரிப்பது பற்றி பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. ஆனால் அதையெல்லாம் நாமதேவர் பொருட்படுத்தவில்லை. நாமதேவருடைய அந்த உயர்ந்த குணத்தை எண்ணி ஜனாபாய் உருகினாள். அவள் நாமதேவரின் வீட்டை பெருக்குவது, கூட்டுவது, அவருக்கு சமையல் செய்து கொடுப்பது, சப்பாத்தி தயாரித்து கொடுப்பது என்று பல்வேறு பணிகளில் ஈடுபட்டாள். அடிக்கடி நாமதேவர் தன்னுடைய கூட்டத்தினரோடு பஜனை நிகழ்த்தி கொண்டு வெளியே செல்வார். அப்போது இவள் இல்லத்தை பூட்டி கொண்டு வீட்டில் இருப்பாள். வீட்டு பணிகளில் ஆழ்ந்திருப்பாள். மாவரைப்பாள். விட்டலா, பாண்டுரங்கா, கை வலிக்கிறதே என்பாள். பாண்டுரங்கன் வருவான், நேரிலேயே வருவான், காட்சி தருவான், கதை சொல்வான். அந்த கதையை கேட்டுக்கொண்டே அவள் மாவரைப்பாள். அவள் சமைக்கிற பொழுது கண்ணன் பக்கத்திலிருந்து பேசுவான், அவள் பதில் சொல்வாள். சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஆச்சரியம். பூட்டிய வீடு, நாமதேவரோ வெளியே சென்று விட்டார், உள்ளே இருப்பது ஒரு சிறுமி, ஆனால் ஏதோ பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனவே என்று அவர்கள் திகைப்பார்கள். ஆனால் இந்த மர்மம் அவர்களுக்கு புரியவில்லை. இந்த ஜனாபாய் வரட்டி தட்டுவாள். தன்னுடைய இல்லத்தின் சுவரிலெல்லாம் வரட்டி தட்டி வைப்பாள். அங்கு அடுத்தடுத்த வீடுகளில் உள்ளவர்களும் அவரவர்கள் இல்லச் சுவர்களில் வரட்டி தட்டி வைப்பார்கள். ஒரு நாள் நாமதேவர் வெளியே சென்றிருந்தார். ஜனாபாய் உள்ளே வேலையாக இருந்தாள். வீட்டை உள்புறம் தாழ்பால் போட்டு கொண்டிருந்தாள். அப்போது சரசரவென்று மழை தூறல். அந்த தூறலில் காய்ந்த வரட்டிகள் நனையத் தொடங்கின. பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி இதை பார்த்தாள். ஜனாபாய் மேல் அவளுக்கும் அன்பு உண்டு. இந்த சிறுமி தட்டிய, கஷ்டப்பட்டு பிஞ்சு விரலால் தட்டி இத்தனை வரட்டிகளும் நனைகிறதே, தன் வீட்டு வரட்டிகளும் வேறு நனைகிறது என்று நினைத்த அவள் ஒரு பெரிய கூடையை கொண்டு வந்து தன் இல்ல வரட்டிகளையும் ஜனாபாய் அவளுடைய இல்லச்சுவரில் தட்டி வைத்த வரட்டிகளையும் ஒன்றாக அடுக்கி ஒரே கூடையில் போட்டு எடுத்து வைத்தாள். சற்று நேரம் ஆயிற்று. மழை நின்றுவிட்டது. ஜனாபாய் வெளியே வந்து பார்த்தாள். வரட்டிகளை காணோம். அவள் கூச்சலிட்டாள், என் வரட்டிகள் எங்கே என்று. பக்கத்து வீட்டு பெண்மணி வெளியே வந்தாள். இதோ இந்த கூடையில் தான் இருக்கிறதம்மா, என் சுவரில் இருந்த வரட்டிகளும் சரி, உன் சுவரில் இருந்த வரட்டிகளும் சரி, எல்லாம் நனைந்துவிடும் என்று எல்லாவற்றையும் அள்ளி கூடையில் போட்டேன். உன்னுடையது பாதி வரட்டி இருக்கும், எடுத்துக்கொள் என்றாள் அவள். ஆனால் ஜனாபாய் விடுவதாக இல்லை. எனக்கு நான் தட்டிய வரட்டிகள் தான் வேண்டும், அவற்றை பிரித்து கொடுங்கள் என்றாள். பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வரட்டிகளில் கையெழுத்தா போட்டிருக்கும், இவள் தட்டிய வரட்டி என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று அவள் திகைத்தாள். இது பெரிய சண்டையாக ஆகிவிட்டது. ஜனாபாய் திரும்ப திரும்ப எப்படியாவது தான் தட்டிய வரட்டுகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறாள். அதை கேட்டுக்கொண்டே நாமதேவர் வந்தார். கூடவே பல அடியவர்களும் வந்தார்கள். நாமதேவர் பிரச்சனையை கேட்டார். ஜனாபாய் எல்லா விஷயத்தையும் சொன்னாள். நாமதேவர் சிரித்துக்கொண்டே கேட்டார், என்ன ஜனா, எதற்கு இவ்வளவு கோபம்? எந்த வரட்டியை அடுப்பில் போட்டாலும் அடுப்பு எரியப் போகிறது, சமையல் நடக்கப் போகிறது. இதில் நீ தட்டிய வரட்டி என்ன, அவள் தட்டிய வரட்டி என்ன? ஏதோ அந்த கூடையிலிருந்து பாதி வரட்டியை நீ வாங்கி வைத்துக்கொள், அவ்வளவுதானே என்றார். ஜனாபாய் இல்லை இல்லை, நான் அப்படி விட்டு கொடுக்க முடியாது, என்னுடைய வரட்டிகள் தான் வேண்டும். அப்படியா, உன்னுடைய வரட்டிகள் இந்த எப்படி அம்மா கண்டுபிடிப்பது? ஜனாபாய் உறுதியோடு சொன்னாள், என்னுடைய வரட்டிகள் எது என்று எனக்கு தெரியும், ஏன் நீங்கள் கூட கண்டுபிடிக்கலாம். நான் ஒவ்வொரு வரட்டியை தட்டும் போதும் விட்டல 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 என்று சொல்லிக்கொண்டே வரட்டி தட்டுவேன். அந்த சாணியில் கை அமிழ்த்தும் போது விட்டல 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய வரட்டிகளை அடுப்பில் வைத்து நான் எரிக்கிற போது கூட எரிகிற வரட்டிகள் விட்டல விட்டல என்று சொல்லிக்கொண்டே எரியும். அந்த சப்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த கூடையில் உள்ள வரட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து காதில் வைத்து பாருங்கள். எந்த வரட்டிகளின் உள்ளிருந்து விட்டல நாமம் ஒலிக்கிறதோ அவையெல்லாம் நான் தட்டிய வரட்டிகள் என்றாள் கம்பீரமாக. நாமதேவர் திகைத்தார். இந்த அடுத்த வீட்டு பெண்மணியும் திகைத்தாள். எல்லோரும் அவசர அவசரமாக ஓடி வந்தார்கள். ஒவ்வொருவராக அந்த கூடையில் இருந்த
வரட்டிகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாய் காதில் வைத்து கொண்டார்கள். சில வரட்டிகளில் தெளிவாக விட்டல 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 என்கிற நாமம் கேட்டது. சில வரட்டிகள் அமைதியாக இருந்தன. விட்டல நாமம் ஒலித்த வரட்டிகளையெல்லாம் எடுத்து தனிக்கூடையில் போட்டு தனியாக ஜனாபாய்க்கு கொடுத்தாள் அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி. அவளுக்கு மாளாத ஆச்சரியம், இப்படி கூட உண்டா என்ன, இவ்வளவு பெரிய பக்தியா என்று சொல்லி அவள் ஜனாபாயின் காலில் விழுந்து வணங்க வந்தாள். ஜனாபாய் சொன்னாள், இதெல்லாம் சாதாரணம், இதில் என்ன இருக்கிறது, என் காலில் ஏன் விழுந்து வணங்குகிறீர்கள், எல்லோராலும் வணங்கப்படுகிற விட்டலன் இந்த பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனாக இருக்கிறானே, அவன் காலில் விழுந்து வணங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே அனாயாசமாக அந்த கூடை எடுத்துக்கொண்டு எதுவுமே நடக்காதது போல் உள்ளே சென்று விட்டாள். நாமதேவருக்கு தன்னுடைய சிஷ்யின் பெருமை அப்போதுதான் தெரிந்தது. ஆனால் மிகுந்த குருபக்தி உள்ள அந்த தாழ்ந்த ஜாதி பெண்ணின் வரலாற்றில் இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் இருக்கிறது. தன்னுடைய குரு நாமதேவர் சித்தியடைந்தார் என்கிற வாக்கியத்தை கேட்ட அந்த பெண் அந்த கணமே அவளும் உயிரை விட்டு விட்டாள் என்கிறது அவளுடைய வரலாறு. எனவே நமது ஆன்மீகத்தில் ஜாதி பேதங்களுக்கு இடமே இல்லை. எல்லா ஜாதியில் பிறந்தவர்களும் ஆண்களாயினும் பெண்களாயினும் மிக உயர்ந்த நிலையை எடுத்து செல்ல முடியும், மிக உயர்ந்த நிலைக்கு உயர முடியும் என்பதை நமது ஆன்மீகம் விளக்குகிறது என்கிற ஒரு செய்தி என்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சுடோமொனார்கியா டேடோனம் அப்படின்னு டெய்டோய் குடும்பம் கமலாசன் சொல்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் பெரிய பேரா இருக்கு. குறுக்கால பேசுறது மறந்துடுவேன். சரி, இந்த ஓகே. புக் அப்ப பேர் முடியலையா? முடிஞ்சிச்சு. சரி. ஹைரார்கி ஆஃப் டீமன்ஸ் அப்படின்ற புக் தான் இது. ஆக்சுவலா இது வந்து வீவர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஓகே. இவர் வந்து ஒரு பிசிஷியன் கூட. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சூனியக்காரனும் சொல்லலாம், மந்திரவாதினும் சொல்லலாம், பூவை பூ என்றும் சொல்லலாம், புய்ப்பம் என்றும் சொல்லலாம், எப்படியாவது சொல்லிக்கலாம். அவர் அந்த மாதிரி தான். ஸோ இவர் வந்து இது எது கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரி தான் ட்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு, மறைஞ்சிருந்த புதையல்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷன் வந்து வசப்படுத்துறதுக்கு. இப்போ ஒருத்தங்க நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க, சொன்னதே செய்ய மாட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி வந்து சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அவங்கள மாத்திடுவாங்களாம். அச்சோ. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சில பேருக்கு சூனியம் வைக்கிறதுக்கு, இவங்க வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க, நமக்கு இவங்களை போட்டு தாக்கணும் முடிவு பண்ணி அவங்களுக்கு சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த புக்ல நிறைய இருந்திருக்கான். இது மொத்தம் வந்து 49 பேஜுக்கு இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஒரு பேஜுக்கும் ஒரு காரியத்துக்காக எப்படி செயல்படுத்தலான்ற வழிமுறைகளை எழுதி வச்சிருக்காரு. ஓகே. அவன் எதுக்கோ வழிமுறை எழுதுறான், நம்ம ஆளுங்கெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 1வது மாதம் 2016ஆம் ஆண்டு தை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிரிகளின் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறதுனால் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும், வழக்கு போன்ற விஷயத்திலிருந்து சாதகமான அமைப்பு ஏற்படுவதுடன் நல்ல செய்திகள் வருவதும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதும், இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வதும், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புது பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஆனந்தங்கள் பெறுவதும், தொலைதூர பயணங்களுக்கு உண்டான உத்தரவாதம் பெறுவதும், மேல்மக்களை சந்திப்பது மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் பெறுவதும் மற்றற்ற மகிழ்ச்சியை மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் அனுதினமும் அணு நிமிஷமும் உங்களுடைய உழைப்பு பலரால் பாராட்டப்படுகிறது. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரம், தொழில் அமைப்புகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது அந்த விஷயத்தில் மிக கவனம். மற்றபடி கேளிக்கை போன்ற விஷயங்கள், சுபகாரிய அமைப்புகள் கண்டிப்பாக நல்ல செய்தி வருவதற்குண்டான உத்தரவாதம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அரசமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனம், வழக்கு போன்ற விஷயத்தில்
தேவையில்லாத யாருக்கும் போய் நிற்காதீர்கள். உங்களுடைய அமைப்பு பொறுமையாக இருப்பதும் நேரங்கள் சரியில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவு விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. உடன் பிறந்தவருடைய தேகாரைக்கும் உடன் பிறந்தவருடைய சிறு வார்த்தைகள் பெரும் பிரச்சனையை விளைவிக்கலாம். எனவே அவர்களுடன் விட்டு கொடுப்பது நீங்களாகவே இருக்கட்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுகிறது. எந்தவித பயணங்களும் அனுகூலத்தை பெற்று தருகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சோம்பல் இல்லாமல் இருந்தாலே வெற்றிகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. முடிந்த அளவு வெளியேட்டாரத்தில் சென்று விட்டு வருவது சிறப்பான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையில் தேவையில்லாமல் பேசுவதனால் பெரும் சிக்கல்களும் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுகிறது. முடிந்த அளவுக்கு வெளிவட்டாரம் நண்பர்கள் உத்தியோக நிமித்தமான விஷயங்கள் அதற்குண்டான ஆளுகளை சந்திப்பது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, சூரியனின் ஆதிக்கம் பெருமளவு அனுகூலங்கள், தலைமை அமைப்புக்கு உண்டான முயற்சிகள், உத்தியோகத்தில் மேன்மை, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் நிவர்த்திகள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தந்தை வழி ஒரு விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் சிறிது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வது நன்மை தரும். தேவையற்ற விஷயத்தில் விலகி நிற்பதும் பொறுமையாக இருப்பதும் மேலும் பிள்ளைகள் விஷயத்தில் சிறு குழப்பங்கள் பெரும் சிக்கலாகிவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் சுலம் நன்றாக இருந்த ஒரு உத்தியோக அமைப்பில் நீங்களாகவே ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தி மேலதிகாரிகளை பற்றி தவறாக பேசுவதோ உடன் வேலை செய்வர்களை பற்றி புறம் பேசுவதோ எல்லாம் பேசி நன்றாக இருந்த இணக்கமான சூழ்நிலையை கெடுத்து கொள்வீர்கள். எனவே யாரை பற்றியும் எதுவும் பேசாமல் இருந்தாலே இன்றைய நாள் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை தரும். எப்பேற்பட்ட பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான நல்ல செய்தி அமைப்புகள் அனுகூலங்கள். சுபவிரயத்திற்கு உண்டான கடன் அமைப்பு திடீரென்று ஏற்பட்டாலும் அவை சுப செலவுகள் என்பதால் ஆனந்தங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுகிறது. மேலும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயம் தாய் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியம். உடன் பிறந்தவருடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அதிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, புது பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஆனந்தம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், கேளிக்கை பயணங்கள், கண்டிப்பாக சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஷாப்பிங் போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக வரும். புது கடன் பெற்றாலும் சுபகாரியத்திற்கு உண்டான கடன் என்பதனால் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆனந்தமான அமைப்பாக காணப்படுகிறது. மேன்மக்களை சந்திப்பதுடன் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை வேண்டும். குடும்ப ஒற்றுமையிலிருந்து நிவர்த்தி காணப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள் ஏற்படுவதற்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை ஃபிட்டாக வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக மூட்டு வலிகள் போன்ற விஷயமில்ல தனுசு ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரம், தொழிலமைப்பு, உத்தியோகம் மற்ற விஷயங்கள் அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக பண சேமிப்பு, மனதில் தெம்பையும் உறுதியும்
நிச்சயமாக ஏற்படுத்தி தருவதற்குண்டான யோக பலன். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றத்துக்குண்டான அமைப்பு காணப்பட்டாலும் கிரகங்களின் சஞ்சாரம், சர்பத்தின் சஞ்சாரம், சந்திரனின் சஞ்சாரம், சூரியனின் சஞ்சாரம் எல்லாம் கிரகத்தினுடைய நாள் அமைப்பில் பார்க்க வேண்டும். அந்த அமைப்பில் இன்று தேவையில்லாத அவமானம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுவதனால் எந்தவித விஷயத்திலும் அவசரகதி வேண்டாம். வண்டி வாகனத்தில் யாரிடத்திலும் ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் அதற்காக ஆக்ரோஷப்படாதீர்கள். பொறுமையாக வண்டி வாகனத்தை கவன சிதறல் இல்லாமல் ஓட்டி செல்லுங்கள். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் சென்று நிதானத்துடன் வீட்டுக்கு வருவது நன்மை தரும். கூட்டமாக இருக்கிற இடத்தில் போய் நிற்காதீர்கள். அது என்ன ஏது என்று பார்த்து கொண்டு தேவையில்லாத வம்பை விலைக்கு வாங்காதீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரவு 8:19 வரை சந்திராஷ்டமத்தில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். எனவே வித்தைகள் வண்டியில் வேண்டாம். அவசியமில்லாத பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருங்கள். மேலும் வெளிவட்டாரத்திலோ தொழிலமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை. மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் பாதிப்புகள் காணப்படவில்லை. கண்டிப்பாக தெரியாதவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக கவனமாக இருங்கள். நண்பன் தான் என்று ஓப்பனாக பேசுவது பெரும் சிக்கலிலையும் யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவருக்கு நேரடியாக சென்றுவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உங்களுக்கும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் எல்லாம் காணப்படுகிறது. கண்டிப்பாக கடல் கடந்து நல்ல செய்திகள், கடல் கடந்த பயணங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரமாகட்டும், படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய அமைப்புகள் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுவது. மேலும் ஏற்கனவே பிரிந்த உறவினர் சேர்க்கைகள் பெரிய ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, இன்னைக்கு நிறைய மந்திர தந்திர எந்திரங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தா நீ சொன்ன இந்த கிளாட்ரா புக்கா, குவாட்ரா புக், கால்ரா புக்கா, கால்ரா புக், கால்ரா தான்மா, கால்ரா புக். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது. நீங்களா தூக்கமின்மை போக்குறதுக்கு, அதுக்கப்புறம் தலைவலிலாம் சரி பண்றதுக்கு உதவுது அப்படிங்க. ஸோ நம்மளே இந்த புக்கை தேடுறோம்னா மக்களும் கண்டிப்பா தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க மக்களே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆமா, நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கெட்ட விஷயத்தை இந்த புக்கெல்லாம் தேடிடாதீங்க. எந்த பக்கம் இருக்குன்னு போயிடாதீங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேந்தூர் நிலங்கதிர் காலேஜ் எதிர்கள் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த நாமளும் பார்த்துட்டு இருப்பேன். கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's start on bye from Preeti and Shanthini Madhivanan from the entire team of புத்தம் புது காலை. Bye.